நிக்கோலாஸ் மதுரோ பிடிச்சதுக்கு அப்புறம் வெனிசுலாக்குள்ள அமெரிக்கா நுழைஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்காவை காட்டில 5 மடங்கு குதிச்ச ஒரு ஆள் யாரு அப்படின்னா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தான். அமெரிக்கால கூட ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூ மாதிரி தான். ஒரு பக்கம் ஏழை லூச்சு பயடா இவன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் திட்ட, அதுக்கப்புறம் ட்ரம்ப் அந்த மைலேஜை முழுசா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை யாரு கொடுத்தது அப்படின்னு ட்ரம்ப்பை பார்த்தே கேள்வி கேட்கிறாங்க. இது தெரியாம தான் செனட் காங்கிரஸ்ல வந்து உட்கார்ந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அம்புட்டும் நாடகம். ட்ரம்ப் மைலேஜ் எடுத்துடக்கூடாதுன்னு அமெரிக்காக்குள்ளேயே ஒரு டீம். இது தப்பு, இது தப்பு, ரைட்டெல்லாம் சரி, முதல்ல எந்த அதிகாரத்துல வெனிசுலாக்குள்ள போன சொல்லு பார்ப்போம் அப்படின்னாங்க. சரி, பதில் வந்துருச்சாடா அப்படின்னு கேட்டா அவ்வளவுதான், செனட் காங்கிரஸ் டிராமா முடிஞ்சு போச்சு. ஆனா அங்கெல்லாம் விட ஜெலன்ஸ்கி 5 மடங்கு குதிச்சார். மதுரை தூக்கப்படுது அமெரிக்காவுக்கு, புட்டினை தூக்க முடியாதா அப்படின்னாரு. உனக்கு ஒண்ணுமே தெரியாதாயா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எங்கேயும் கம்பேர் பண்ற. ரஷ்யா இருக்கிற திசை பக்கமே அமெரிக்கா கால் வைக்காது. நேரடி சண்டை வந்துரும் அப்படின்னு தெரிஞ்சா உடனே யார் அதிபர், அமெரிக்க அதிபரா இருந்தாலும் சரி, ரஷ்ய அதிபருக்கும் போனை போட்டு பேசி முடிச்சுக்குவாங்க. ஆனா ஜெலன்ஸ்கி ஆசைப்பட்டார், பெரிய அளவுல கொண்டாடினாரு, எல்லாத்தையும் பண்ணாரு. இப்ப கிரீன்லாந்துக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல. ட்ரம்ப் சொல்றது சரி, ட்ரம்ப் சொல்றது தப்பு. கிரீன்லாந்து, அதாவது ஐரோப்பிய தலைவர்கள் சொல்றது சரி, ஐரோப்பிய தலைவர்கள் சொல்றது தப்பு. எதையாச்சும் ஒண்ணு சொல்லணும்ல. கிரீன்லாந்து காதுலயே விழுகாத மாதிரி உட்கார்ந்துக்கிறாரு. உக்ரைன் யுத்தத்துல ஏதாச்சும் சொல்லுன்னு நம்மள வந்து நோண்டிக்கிட்டு இருந்த மனுஷன். நாங்க தான் சொல்றோமப்பா, 2 பேரும் பேசுங்க அப்படின்னு சொல்றோம். இல்ல ரஷ்யாவை நீ திட்டு, ரஷ்யாவை திட்ட முடியாதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அப்படியே இப்படிலாம் இருக்கலாமா, அச்சாக்கும் பூச்சாக்கும் அப்படின்னு ஜெலன்ஸ்கி கத்திக்கிட்டு இருந்தாரு. கிரீன்லாந்து விஷயத்துல சைலண்ட். அந்த சைலண்ட்டை பத்தி நம்ம இப்ப பார்க்கல. அவர் வைலண்டா கத்திக்கிட்டு இருந்தது, கொண்டாடினது வெனிசுலா விவகாரத்துக்கு. இப்ப வெனிசுலா விவகாரத்தை அப்படியே காப்பி கேட் பண்ணி ஜெலன்ஸ்கியை தூக்கிடுவோங்கிற மாதிரி அமெரிக்கா சில கருத்தை தெரிவிச்சிருக்கு. இது இந்த ஆளே எதிர்பார்க்கல. அமெரிக்காவுக்கு எப்பயுமே ஏதாச்சும் ஒன்றை வச்சுட்டு இதுதான் பிரச்சனைன்றுவாங்க. இப்ப ஜெலன்ஸ்கிக்கு எதிராக என்ன இருக்கு? ஊழல் குற்றச்சாட்டு. அதுவும் அமெரிக்க கொடுத்த டாலர்களை ஊழல் பண்ணிட்டான், அமெரிக்க வரிப்பணம் வீணா போச்சு, அமெரிக்க மக்களோட வரிப்பணம் வீணா போனா உலக யுத்தத்தை ஆரம்பிச்சிருவோம் அப்படிம்பாங்க. அந்த ஒரு பாயிண்ட்ல தான் மதுரை ஒரு போதை பொருள்காரன், அதுக்கடுத்து டெல்சிய மிகப்பெரிய சதிகாரி, அந்த ரேஞ்சுக்கு இப்பவே லேபிள்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. எப்ப வேணாலும் குத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஜெலன்ஸ்கி ஊழல்வாதி, அதை அவர் சொல்ல யாரு? அமெரிக்கா சொல்ல தேவையில்ல, ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும், ஐரோப்பாவுக்கு நல்லா தெரியும். ஐரோப்பாலேயே வச்சு ஊழல் நாடு எது அப்படின்னா உக்ரைன் தான். அதோட அதிபர் ஜெலன்ஸ்கி எப்படி இருப்பார்? அதுக்கெல்லாம் உச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆளோட எல்லா செயல்களும். அதனால இப்ப ஊழலை பத்தி அமெரிக்கா பேச ஆரம்பிக்குது. தப்பி தவறி ஜெலன்ஸ்கி எங்களை ஏமாத்துனா, ஏமாத்த முயற்சி பண்ணா, ஏமாத்துனதை எங்க ஆட்கள் கண்டுபிடிச்சா, ஏதாச்சும் ஒண்ணு சொல்லியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 3 விதமான மிரட்டல்கள். ஜெலன்ஸ்கியோட கதை முடிஞ்சு, புதிய அதிபர் வந்துருவாரு உக்ரைனுக்கு அப்படிங்கிற மாதிரி சாராம்சத்தோட ட்ரம்ப் பேசியிருக்காரு. ஏறக்குறைய ஒரு வார்னிங் மாதிரி தான் கொடுத்துருக்காரு. எதுக்கு இந்த வார்னிங்? சொல்ற இடத்துல வந்து கையெழுத்து போடல அப்படின்னா ஊழல்வாதி ஜெலன்ஸ்கியை அகற்றணும், அமெரிக்க வரி பணத்தை கொள்ளையடிச்ச ஜெலன்ஸ்கியை கைது பண்ணணும். இல்ல மதுரோக்கு கஷ்டப்பட்ட மாதிரிலாம் ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்ல, இங்க வந்து வண்டியில ஏறுங்க அப்படின்னு கூப்பிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதை செஞ்சு விடுவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. அப்ப என்ன? இப்ப வெனிசுலா டென்ஷனா மேற்கொண்டு டென்ஷன் ஆக்க கூடாது. ரஷ்யாவுக்கு ஏதாச்சும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொடுத்து வெனிசுலா விவகாரத்துல கொஞ்சம் ஒரு சாஃப்ட் டோன்ல ரஷ்யாவை வெளியில கொண்டு வந்துடணும் அப்படின்னு இப்ப அமெரிக்கா நினைக்க ஆரம்பிக்குது. காரணம், நிம்மதியா ஆயில் எடுக்கணும்ல. சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா நிம்மதியா எடுத்து எப்பதான் விற்கிறது? அது போக வெனிசுலா பக்கத்துல வேற இருக்கு. ரஷ்யா குடி வந்துருச்சுன்னா அதான் அமெரிக்கா என்னைக்குமே விரும்பாது. அப்ப ரஷ்யாவுக்கு தேவை என்ன? உக்ரைன் யுத்தத்தை முடிச்சா ரஷ்யா ஃப்ரீ ஆகி அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து திங்கு திங்குன்னு குதிக்குங்கிறலாம் வேற கதை. ஆனா இப்போதைக்கு அங்க இருந்து ஃப்ரீ பண்ணி விட்டு அடுத்து ஈரானை நோக்கி போகும்போது அங்க வந்து குதிங்க ப்ளீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்ல ரஷ்யாக்கு ஏகப்பட்ட டார்கெட் இருக்கலாம். இல்ல வெனிசுலா விவகாரத்தை பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு வர ரஷ்யா ஒத்துக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி உக்ரைன் யுத்தத்தை முடிச்சு கொடுத்தோம்னா அடுத்த டோர்ல உட்கார்ந்து பேசலாம்ல அப்படிங்கிற ஐடியாக்கு ட்ரம்ப் வந்துட்டார். வந்த உடனே இமீடியட்டா முதல் மிரட்டல் ஜெலன்ஸ்கிக்கு தான். ஜெலன்ஸ்கியே இதை எதிர்பார்க்கலைங்கிறத தாண்டி மிகப்பெரிய மிரட்டல் மூணா பிரிச்சுட்டாரு. இங்க பாரு, ஏமாத்திருக்க, ஏமாத்தணும்னு நினைச்ச, ஏமாத்துறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னு எல்லா டோனையும் கட்டிட்டாரு. இனி தேவைப்படும் போது எடுத்து ஃபில் பண்ணி கையெழுத்த போட்டுருவார்.
அப்ப ஜெலன்ஸ்கிக்கு மிக விரைவில் மதுரோவை விட மோசமான முடிவு இருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்ப அமெரிக்கா கண்ணுல ஜெலன்ஸ்கி பட்டாரோ, ரஷ்யாவுக்கு எதிரா ஒரு கார்டு அப்படின்னு ஜெலன்ஸ்கியை எடுத்து அமெரிக்கா டேபிள்ல போட்டு விளையாட ஆரம்பிச்சுச்சோ, அன்னைக்கே அவரோட தலையெழுத்து மாத்தி எழுதப்பட்டாச்சு. என்ன ஒண்ணு, அமெரிக்கா கிட்டயே மிதிபட்டு சாகப் போறாரா, இல்ல ரஷ்யா கிட்ட மிதிபட்டு சாகப் போறாராங்கிறது யாருக்கும் தெரியாது. நடக்கும்போது பார்த்துக்கலாம். ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு மதுரோவோட கைதுல செம்ம குஷியா ஆடின ஒரு ஆளு, இம்மீடியட்டா ஒரு 48 மணி நேரத்துக்குள்ள அவரோட மூட அப்படியே ஸ்பாயில் பண்ற மாதிரி ட்ரம்ப் ஆட்டத்தை மாத்தி ஆடிட்டார். இதைத்தான் ரஷ்யா அமெரிக்காவுக்கு சொன்னுச்சு, இங்க பாருங்கடா வெனிசுலா விவகாரத்துல குதிக்காதீங்க, சீக்கிரமே அழுவீங்க ஆப்கான் மாதிரி அப்படின்னு. அது நடக்குது, நடக்கல. நடக்கும்போது நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம். ஆனா, அமெரிக்கா கூடவே ஒரு ஆள் குதிச்சுக்கிட்டு இருந்தார். ஜெலன்ஸ்கி. அவர அமெரிக்காவே அடக்கிருச்சுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.